ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அது மாற்ற முடியாத ஒன்று. வேத புத்தகம் மத்தேயு சுவிசேஷத்தில் துவங்கும் பொழுதே கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக முதல் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ திருமணம் என்பதற்கு முன்பாகவே முதலாவது நியமிக்கப்படுதல், இரண்டாவது நிச்சயிக்கப்படுதல், மூன்றாவது திருமணம் செய்தல். இந்த 3 காரியமும் வேத புத்தகத்தில் ஒழுங்கின்படி நடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் வந்தோம், இந்த பெண்ணை பார்த்தோம். ஐசக்குக்கு அது ஏற்ற மகளாக இருக்கிறார் என்பதை அறிந்து பெரியோர்களாய் வந்து நாங்கள் நிச்சயித்துக் கொண்டோம். இந்த மணமகள் தான், இந்த மகள் தான் இந்த மகனுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டு நாங்கள் ஒரு சின்ன ஜபம் செய்து போனோம். இன்றைக்கு அருமையான மூத்த போதகர் முன்னிலையிலே நிச்சயிக்கப்படும்படியாய் வந்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இந்த நல்ல உறவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்திலே பெண்ணெடுப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதே போல இந்த மகனும் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே ஊழியத்திற்காக தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறபடினாலே அதற்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களிலும் ரெபேக்காளினுடைய சிறந்த குணம் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ரெபேக்காளுடைய சிறந்த குணம், நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த குணலட்சணங்களை கர்த்தர் பிள்ளைக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 20 அந்த 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரெபேக்காளுடைய வேலை, அவள் சுறுசுறுப்பாய் அவள் தன்னுடைய காரியங்களை செய்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த பெண் கூட ரொம்ப சுறுசுறுப்பானவள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய பார்த்தது கிடையாது, ஆனால் யூடியூப்ல நிறைய மெசேஜ்லாம் கேட்டிருக்கிறோம். ரொம்ப ஆக்டிவா இப்போ இந்த நேரத்தில் அருமையான பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருந்தார். நீங்களாம் கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குடிஞ்ச தலை நிமிர மாட்டாங்க, சத்தம் வராது, அசைவு இருக்காது. ஆனால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில சுறுசுறுப்பானவள் என்பதற்கு என்ன காரணம்னா, ஆராதிக்கும் போது அந்த முழு இருதயத்தோடு அசைந்து கர்த்தரை ஆராதிச்சு அந்த தேவனை துதிச்சதை நான் பார்த்தேன். உண்மையாகவே அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாஞ்சை, கர்த்தருடைய ஊழியத்தில் ஆனாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி, அந்த சுறுசுறுப்புள்ளவளாய் கர்த்தருக்காக எழும்ப பிரகாசிக்க தேவன் அருள் புரிவார் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வாசித்த ஆதியாகமம் 24:58வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரெபேக்காளுடைய விசுவாசம். ரெபேக்காளுடைய விசுவாசம். இந்த பெண் உண்மையாகவே ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டதினாலும் வேதாகம கல்லூரியிலே படித்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்ததினாலும் அதற்கு பஞ்சமே இருக்காது என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். விசுவாசம், ஆமென். அந்த விசுவாசம் நிச்சயமாய் நம்முடைய மகள் வாழ்க்கையில நிலைத்திருக்கும். 4வது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:65 சொல்லப்பட்டிருக்கிறது ரெபேக்காளின் தாழ்மை. ரெபேக்காளின் தாழ்மை. என்ன படிச்சிருந்தாலும் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற அந்த தாழ்மை ஒரு சிறந்த குணமாய் காணப்படுகிறது. அந்த குணமும் இந்த பெண்ணிடத்திலே கண்டதினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆகவே இந்த வாழ்த்து செய்தியிலே நான் பெண்ணை வாழ்த்துவதற்கு காரணம், மணமகன் தன் இருதயத்திலிருந்து என்னெல்லாம் சொல்லுவாரோ அதை நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய தகப்பனாய் சிறு வயதிலிருந்தே வளர்த்தபடினாலே நன்கு புரிந்து கொண்டு ஊழியத்திலே தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறதுனால நாங்கள் அந்த பெண்ணை வாழ்த்துகிறோம். உண்மையாகவே எங்கள் வீட்டு பெண்ணாக எங்கள் சபைக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம், வந்திருக்கிற எல்லா உற்றார் உறவினர்களோடு கூட சேர்த்து. அது மாத்திரமல்ல, அதனுடைய 67வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரெபேக்காள் எப்படிப்பட்டவளா இருந்தால், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, அவள் துக்கத்தை நீக்குகிறவளாய் இருந்தாள். அவள் என்ன செய்தாளா? துக்கத்தை நீக்குகிறவளாய் இருந்தாள். அதாவது தாய் தந்தை அவர்களுடைய பாசத்திற்கு இணையாய்
அதை தான் நாம் அந்த வேத பகுதியிலே ஈசாக்குக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறோம். ஆகவே அந்த பெண் வரும்போது உண்மையாகவே அவர்களுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற ஒரு பெண்ணாக அவள் இருப்பாள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய சுபாவம் அந்த ரெபேக்காளுக்கு இருந்ததாக ஆதியாகமம் 24:3-4 ஆகிய வசனங்களில் ஆரம்பத்திலே நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு சுபாவம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் இந்த பெண்ணுக்கு இருக்கும்படியாக வாழ்த்துகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24, 11, 12, 13, 14 அந்த வசனங்களை வரிசையாய் வாசிக்கும் போது அந்த வேலைக்காரனாகிய எலியேசர் ஜெபித்தது போலவே அந்த பெண்ணும் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஈசாக்கு ஜெபிக்கிறவர், தியானம் பண்ணுகிறவர். ஆகவே ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று நம்முடைய ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது, வெளிப்படுத்தும் போது அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவராகவே அறிமுகப்படுத்துகிறார். அந்த பயபக்தி, ஜெபிக்கிற ஒரு பண்பு இந்த மகளுக்கு காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த 7 ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே இன்றைக்கு இந்த அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பாராம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தால் 100 மடங்கு கர்த்தர் செய்தார். ஆமா, அதுபோல இந்த ஈசாக்கு இன்றைக்கு விதைக்கும் அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த அர்ப்பணிப்பு கடைசி வரைக்கும், கிறிஸ்து வருகிற வரைக்கும் இவர்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை வாழ்த்துகிறேன். அந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் வாழ்ந்தது போல இவர்கள் இருவரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சகல கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஜெபராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை மணமகனை குறித்தும் மணமகளை குறித்தும் வேதத்திலிருந்து அருமையான காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மணமகன் வீட்டிலிருந்து வந்திருக்கிற வெகுமதிகளை மணமகள் கையிலே கொடுக்க இருக்கிறாங்க. அதை வாங்கி அதை பெற்றுக்கொள்றதுக்கு மணமகள் வீட்டார் ரெடியாக இருக்கும்படியாக உங்கள் அன்பாக கேட்கிறேன். மணமகன் வீட்டார் வந்து மணமகளுக்கு இப்பொழுது வெகுமதிகளை அவங்க கொண்டு வந்திருக்கிற பொருட்களை அன்போடு அளிக்க இருக்கிறாங்க. எல்லாம் ஜெபத்தோடு கொடுங்க போட்டோ பாருங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, பண்ணி போடுறாங்க. ஓகே, அடுத்த வாங்க. எடுத்து கொடுக்கணுமா? கொடுத்தவங்க போயிடலாம்.
மோதிரத்தையும் அவங்க வாட்சையும் ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பாக அவங்க கொடுக்கிற விவாக நிச்சயார்த்தத்துக்கு உறுதிக்கு அடையாளமாக மணமகன் முதலாவது பரிசுத்த வேதாகமத்தை தனக்கு மனைவியாய் வரப்போகிற சகோதரிக்கு கொடுப்பாங்க. அதுபோல் ஒருவருக்கு ஒரு மணமகளும் தனக்கு மணமகனாக கணவனாக வரப்போகிற சகோதரர் ஐசக் அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை அன்பளிப்பாக கொடுப்பேன். எழுதி நிற்கிறீங்களா? நீங்கள் கொடுங்க. அதை கையில் அதை கொடுத்த வாய்ப்பு அவங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்படியே வரும் போட்டோம். இப்பொழுது மணமகனுக்கு ஓகே சரி உட்காருங்க. வாட்ச் ஆறாவது முடிவிலே ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பாய் கொடுக்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. அருமையான வார்த்தையை தேவனுடைய தாசன் மூலமாக கேட்டோம். சில நிமிடங்கள் சுருக்கமாக சில வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நீதிமொழிகள் 18:22 சொல்லப்படுகிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையை பெற்றுக் கொள்கிறான். அன்பான மணமகன் ஐசக் கிருபை பெற்ற மகளை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் நினைச்சிறான தயையை பெற்றுக் கொள்கிறான். வேதத்தில் வாசிக்கிற உனக்கு நன்மை உண்டாகும்படி தகப்பனை தாயை கனமண்டுவாயாக. நன்மை உண்டாகிறது. ஆனால் நன்மையை என்றால் மனைவியை கர்த்தர் நல்ல நன்மையாக மணவாளன் அங்கே மாப்பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். பாருங்க, ஈசாக்கு அவன் வாழ்க்கையிலே தாயை இழந்தவன். ஆனால் கூட பாருங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஈசாக்குக்கு ஆண்டவர் ஏற்ற ஒரு துணையாக ரெபெக்காளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62, 63 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே 62ஆம் வசனம், ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் என வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான். அடுத்த வசனம் சொல்கிறது, ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து, அங்கே ஈசாக்கும் தன் கண்களை ஏறெடுத்து ஒட்டகங்களை காண்கிறான். அதுபோல ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் எத்தனையோ வாலிபர்கள் அவங்க தேவன் அவர்களுக்கு காரியத்தை திருமணத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்பதாகவே தன் கண்களை வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே அவங்க நினைச்சுறாங்க, கண்களை பறக்க விடுறாங்க. ஆனால் ஈசாக்கு ரெபெக்காள் பாருங்க, சரியான நேரத்தில் ஒருவர் தேவன் தங்களுக்கு நியமித்த துணையை அவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் தன் மூத்த ஊழியக்காரனாகிய எலெயாசாரை தன் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல இந்த காரியத்திலும் கூட அருமையான சுவிசேஷகர் ஞானேஷ், சுவிசேஷகர் அருள் 2 பேரும் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த காரியத்துக்காக பிரயாசப்படுறாங்க. 2 பேரும் நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆண்டோட ஊழியத்தை உண்மையாக செய்கிறவங்க. நான் கேட்டேன் எப்படி இந்த காரியம் வந்தது என்று சொல்லும்போது அவர்கள் இந்த காரியத்துக்காக சகோதரர் சுவிசேஷ ஞானேஷ் அவர்கள் நல்ல சாட்சி மணமகனை குறித்து சொன்னார் என்று கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன். இரண்டாவது நல்ல தேவ மனிதர் நல்ல காரியத்தை சொல்லுவார் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அங்கே ஈசாக்கும் தன் கண்களை ஏறடிக்கிறான். அப்படின்னா அதற்கு முன்னாலே ஈசாக்கு தன் கண்களை வேற பக்கம் ஏறடிக்கலாம். சரியான நேரத்தில் தான் நினைச்சிடா ஏறடு. அது போல ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து நினைச்சிடார் அங்கே ஈசாக்கு வருவதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, இதுதான் தேவன்
மனிதனுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதமான காரியம். கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை அருமையாக, இனிமையாக, மகிமையாக செய்கிறார். காரணம், மகள் கிரேஸுடைய அப்பா அம்மா நல்ல ஆண்டவர் மேல அவங்க பகுதி நேரம் ஊழியம் செய்கிறாங்கன்னு நினைச்சாலும் கூட முழு நேர ஊழியக்காரர் செய்வதை காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்கிறார். பல மணி நேரம் அவங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. வேலை முடிஞ்சு வந்து உடனே ஓடுறாங்க ஊழியத்துக்காக. இன்னும் இந்த கிராமத்துக்கு போகிறோம், அந்த கிராமத்துக்கு போகிறோம். ஒரு நாள் அவங்க இளைப்பாறுவது கிடையாது. அதுபோல அருமையான மகள் கிரேஸை குறித்து அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 1-2 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். மகள் கிரேஸும் ஒரு கிருபை பெற்ற மகள். அவங்க வாழ்க்கையை நாம் பின்னால பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இளம் வயதுல இருந்து ஆண்டவருக்காக பக்தி, வைராக்கியம், பரிசுத்தம், ஜெபம், ஆண்டவர் மேல ஒரு அன்பு, நேசம் அவங்களுக்கு அதிகமாக உண்டு. பல வருடங்களாக இங்கே வந்து நான் ஞானஸ்நானம் கொடுக்க வருகிறேன். கொடுக்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரடியாக ஒரு 12 பேர் 15 பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. இந்த பகுதியில் அநேக இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வர்றாங்க. பாருங்க, அதுல சிலர் தங்கச்சி சொல்லுவாங்க, இவங்க என்னோட படிக்கிற பிள்ளைகள், அவங்களை ஆதாயம் பண்ணி கர்த்தருக்காக ஞானஸ்நானத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு அருமையான சகோதரி. அதுபோல எங்க சர்ச்சில் வாலிபர் கூட்டம் ஆராதனை முடிஞ்சவொடனே நடத்துவோம். அப்போ தங்கச்சியை அவங்க எங்க தூத்துக்குடியில் இருக்கிற நேரங்களில் கூப்பிடுவோம். ஒரு 150 வாலிபர்கள் எங்கள் டபிள்யூ சபையில் கூடுவாங்க. அப்போ தங்கச்சி பிரசங்கத்தை கேட்கறதுக்காக வாலிபர்கள் ஆவலாக சகோதரர் கூடுவாங்க. தங்கச்சியுடைய ஒவ்வொரு வார்த்தை மூலமாக வாலிபர்களுக்குள்ளாக ஒரு அக்கினி பற்றி எரியும். அதனால பாஸ்டர்கிட்ட கேட்டுருவேன், எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ எங்களுக்கு வாலிபர் கூட்டம் நடத்த தங்கச்சி அனுப்பணும்னு சொல்லி. ஏனென்றால் இந்த நாட்களில் வாலிபர்கள் பாவத்திலே அவங்க சீரழிஞ்சு கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காக, அவங்க பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பதற்காக தங்கச்சி மூலமாக ஆவியானோர் எங்க சபையில பலமாய் கிரியை செய்ததை கண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறோம். எங்க வாலிபர்கள் கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். தங்கச்சி வந்து பிரசங்கிச்சிட்டாலே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடும். நாங்கள் பல பிரசங்கம் பண்றோம், ஆனால் தங்கச்சி ஸ்பெஷலா வாலிபர்களுக்காக ஆண்டுடைய வார்த்தை குறித்து பிரசங்கிப்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுபோல சண்டே கிளாஸ் ஊழியம், பிபிஎஸ் ஊழியம், கிராம ஊழியத்தில் தங்கச்சி வைராக்கியமாக ஈடுபட்டாங்க. அதோடு கூட அவங்க ஒரிசாவில், நேபாளத்தில், வட மாநிலங்களில் சென்று ஆண்ட ஊழியத்தை செய்தவங்க. இதே தூத்துக்குடியில் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகும்போது அங்கே உள்ள ஒரு குடிகாரன் கத்தியை வச்சு குத்த வந்திருக்கிறான். இனி இந்த இடத்துக்கு வந்தீங்க உங்களை குத்தி கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி. ஆனால் அதே இடத்துல அடுத்த வாரம் போய் ஊழியம் ஆண்டவர் மேலே வைராக்கி கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விடாது என்று ஆண்டவர் மேலுள்ள அந்த விசுவாசத்துல மறுபடியும் போய் ஊழியம் சார். அவனை காணும், அவனை ஆள் அட்ரஸ்லாம் காணும். ஆனால் தங்கச்சி அந்த இடத்துல அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தருக்காக இன்னும் நிறைய காரியம் சொல்ல. திருமணம் அன்றைக்கு ஆண்டவர் அவங்களை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம கேட்போம். அவ்வளவு ஆண்டவர் மேல நேசிக்கிற ஒரு பரிசுத்த வைராக்கியம். கோடி கோடியாய் பணம் கொடுத்து அவங்கள்ட்ட சொன்னாலும் ஒரு காரியத்துல கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய விரும்பாத வைராக்கியமான ஒரு பரிசுத்தவாட்டி. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மனம் போல இருக்கிறாங்க. சினிமாவில், இன்டர்நெட்ல, ஃபேஸ்புக்கில், செல்போனில். ஆனால் தங்கச்சி ஆண்டவரே கர்த்தரே. அதனால தான் தங்கச்சிக்கு கிடைக்கிற ஒரு மாப்பிள்ளை ஒரு விசேஷித்தவங்க தான். அதனால தங்கச்சியை பெற்றுக்கொள்கிற அருமையான மகன் ஐசக்கு உண்மையாகவே அவங்களும் ஒரு ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்பாங்கன்னு நான் எனக்குள்ள விசுவாசம். அப்படி இருக்க போய் தான் இந்த மகளை அவங்களுக்கு ஏற்ற துணையாக கர்த்தர் கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறார். வாசித்தோம் நீதிமொழி 18:20 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் நினைச்சான் தயை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறான். ஆகினால இன்றைக்கு மணமகன் ஐசக்கு கர்த்தர் ஒரு நன்மையானதை ஆண்டோடைய தயவை கூடுதலாக நினைச்சார். வேதத்துல வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ என்று வாசிக்கிறோம்.
புத்தியுள்ள ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். அதே போல வேதத்துல சண்டைக்காரியான ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, வாயாடியான ஸ்திரீ என்று பார்க்கிறோம். ஆனா அன்பு மகள் கர்த்தருக்கு பயப்படுகிற, பரிசுத்தமாய் வாழ்கிற, பக்தி வைராக்கியம் உள்ள, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு வரணும், ஒருவர் நரகத்துக்கு போக கூடாது. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் தெய்வம் அல்ல. முழு உலக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான பரலோகத்துக்கு வரணும் என்பதற்காக, பாவிக்காக பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவருக்கு சாட்சியாக உண்மையாக வாழ்ந்த மகள். ஆகையினால் இவர்கள் திருமணமாகி ஆண்டவருக்கு மகிமையாக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயை பெற்றுக் கொள்கிறானப்பா. ஆதியாகமம் 24, 63, 64 வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து ரெபேக்காளை அழைத்து வருகிற ஒட்டகங்களை கண்டதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதுபோல ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து தனக்கு மணவாளனாக, ஆண்டவரே, மணவாட்டியாக வரப்போகிற ரெபேக்காளை காண்பதையும், அதுபோல ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து அங்கே ஈசாக்கு நடந்து வருகிறதை கண்டதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதுபோல அருமையான மணமகன் ஈசாக்குக்கு, ஐசக்குக்கு இந்த அன்பு மகள் கிரேஸை, கிருபை பெற்ற மகளை, தாயின் கற்பத்திலே இந்த மகிமையான ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகளை காண இன்றைக்கு இந்த விவாக நிச்சயார்த்த ஆராதனை இருவரை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சிகளை இதுவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மணமகனுடைய தாயாருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். மணமகளுடைய பெற்றோருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஆண்டவரே, தேவ கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ மனிதர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நாளிலே கர்த்தர் குறித்த ஆண்டவரே உமக்கு சித்தமான நாளிலே உடைய பரிசுத்த விவாகம் தேவாதி தேவனால் ஆசீர்வாதமாக நடைபெற நாங்கள் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண நாளுக்கு, பரிசுத்த விவாகத்துக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. உடைய கரம், உடைய கிருபை, உடைய பிரசன்னம் அவர்களோடு இந்த வழி நடத்துவதாக. இந்த விவாகம் ஏற்ற நாள் நடந்து தொடர்ந்து வாழ்க்கை மகிமையாக, ஆசீர்வாதமாக காணப்பட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த எஸ்தர் ராணியை ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தினர் போல மணமகளை ஆயத்தப்படுத்துங்க, 2 குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து மணமக்கள் ஒருவருக்கொரு கை கடிகாரத்தை வாட்சி அன்பளிப்பாக கொடுக்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஆசீர்வாத ஜெபம் பண்ணி தொடர்ந்து விருந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் எழுப்பி நின்று முதலாவது மணமகன் தன் மனைவியாக வரப்போகிற மகளுக்கு இந்த கை கடிகாரத்தை போட இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து மணமகளுக்கு இது முடிஞ்சவுடனே நம்ம அதில் விருந்தினர்கள் வந்திருக்கிற பாஸ்டர் காலை அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார். கையை காட்டு, அவங்க போடுற வாட்சிக்கிறேன், கையை காட்டு. இப்பொழுது மணமகன் இந்த வாட்சி கை கடிகாரத்தை மணமகளுக்கு இந்த நிச்சயார்த்த அடையாளத்தின் புத்திக்கு அடையாளமாக அன்பளிப்பாக. Praise the Lord. God bless you. இங்க பாருங்க, வாட்ச பாருங்க. வெயிட் ஒரு வாட்ச பாருங்க. அடுத்தாற்போல மணமகனுக்கு இந்த விவாக நிச்சயார்த்த உறுதிக்கு அடையாளமாக இந்த கை கடிகாரத்தை போட்டு விடுங்க. கை காட்டு. Praise the Lord. God bless you. லைட்டா பிடிங்க, வாட்ச பிடிங்க. அவங்கள பாருங்க. ஓகே. இப்ப ரெண்டு பேரும் அங்க முன்னால அந்த இதுல இருக்கையில உட்காருங்க. இப்பொழுது கடைசியாக பாஸ்டர் காலை அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. பாஸ்டர் காலை அவர்கள் வரும்படியாக அழைக்கிறேன். Praise the Lord. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அருமையான பிள்ளைகளுக்கு நேராக நம் கரங்களை உயர்த்தி நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் ஒரு மகிமையான நாளாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே தயவு செய்து எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நாம் ஒரு நிமிடம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிச்சயதார்த்த ஆராதனையை மகிமையாய் நடத்தி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிரசனத்தை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு நிமிடம் நான் நன்றி செலுத்துவோமாக. ஆமென், அல்லேலூயா. Thank you, Jesus. 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 Karam uyartti சொல்லுவோம். Hallelujah.
ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த நிச்சயதார்த்த ஆராதனையிலே நீர் கடந்து வந்து தொடக்கம் முதல் முடிவு பரியந்த உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தேவ மனிதர்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவரை நல்ல வார்த்தைகளை கத்தர் கொடுத்து இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை நீர் மகிமையாய் ஆசீர்வதித்து கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாட்களிலும் ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலையிலும் உம்முடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படியே ஆண்டவரை நீ நியமிக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த நிச்சயதார்த்த ஆராதனை மகிமையாய் நீ நடத்தி கொடுத்தபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாகிய நாங்கள் ஊழியக்காரர் தேவ பிள்ளைகளுமாய் இணைந்து இந்த நாளிலே நிச்சயிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அன்பு சகோதர தேவ மனிதர் ஐசக் அருமையான கிரேஸை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சீயோனில் இருந்தவனை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உடைய பிள்ளைகள் மிகுந்த ஜெபத்தோடு பரிசுத்தத்தோடு காத்திருந்து வருகிற நாட்களிலே திருமணத்தில் உடைய பிள்ளைகளை இணைக்கப்பட பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மணமகனுடைய வீட்டாருக்காய் ஸ்தோத்திரம், மணமகனுடைய வீட்டாருக்காய் ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எல்லா உற்றார் உறவினர்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆராதனை நடத்தி கொடுத்த கனத்திற்குரிய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கட்டட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் விசேஷமாக இந்த நிச்சயார்த்த ஆராதனையிலே கர்த்தர் இணைத்த அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக, அவர் எல்லாரோடும் சபையாரோடும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஊழியர்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து நீங்கள் ஆவியை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜெபிக்க உங்கள் பாக்கியம்.